Hi students. இப்போ நம்ம இந்த வீடியோல விஷாரத் உத்ராத் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 2024 எக்ஸாம்க்கான எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இதில் தியரி பேப்பராக வரப்போகிறது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் 2 வரும். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மௌகிக், அதாவது வைவா. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு சாட்டர்டேல வந்து உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பரும், ஸோ நெக்ஸ்ட் டே சண்டே உங்களுக்கு மார்னிங் வந்து தேர்ட் பேப்பரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ தேர்ட் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து ஓரல்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்குமே வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக விஷாரத் உத்ராக்கு 300 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ். ஸோ அதில் 200 மார்க்ஸ் வந்து ரிட்டன். ஸோ அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னென்ன உங்களுக்கு டாபிக்ஸ் வரும் அப்படின்றத நான் கொஸ்டின் பேப்பர் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எது படிக்கணும், என்னென்ன எஸ்எஸ் படிக்கணும், எதெல்லாம் இஆர்சிஸ் படிக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா தான் உங்களுக்கு வரும். அது வந்து 40 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு பாருங்க. இதுலயே வந்து பாஸ் மார்க்கான இது வந்து வந்துருச்சு இஆர்சில பேப்பர் 1ல. ஸோ எக்ஸாம்க்கு வந்து 3 hours எக்ஸாம் பேப்பர் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ இதுல சந்தர்ப்ப சஹித் வியாக்கியால எந்தெந்த லெசனோடது படிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பார்ட்டும் இந்த ரெண்டு பார்ட்டுமே வந்து திஸ் ஆர் தட்ல தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பார்ட்டும் எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவீன் பத்திய சைனிக், அதாவது அதுல வரக்கூடிய ஆதுனிக் காவிய கண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு இஆர்சி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 இஆர்சி பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு எந்தெந்த லெசன்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன், அதாவது நம்பர்ஸ் போட்டிருக்காங்களே உங்களுக்கு 1 to 6 லெசன்ஸ்க்கான இஆர்சி நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜான்சிக்கு ராணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸ்ல இருக்கிற எல்லா இஆர்சியுமே நீங்க தரவு பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியா நம்ம இந்த 10 மார்க்ஸ் இதுலயே வந்து உங்களுக்கு ஸ்கோர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஆதுனிக் காவிய கண்ட்ல 10 மார்க்ஸ். ஸோ அது இஆர்சி எது நம்ம படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இதுல இருக்க சப் டாபிக்ஸ்குள்ள வந்து இருக்கிறதும் தான் உங்களுக்கு. ஸோ அப் டு 6 லெசன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் இ பார்ட் வந்து உங்களுக்கு உருது காவிய கண்ட்ல வரப்போகுது. இங்க பாருங்க. ஸோ உருது காவிய கண்ட்ல இருந்து நம்ம கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம எத்தனை லெசன்ஸ்க்கான இஆர்சி படிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன்க்கான இஆர்சி நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகே? ஸோ ஒண்ணுதான் கேட்பாங்க அப்படின்னாலும் இதை நீங்க ஒன்னும் செப்பரேட்டா படிக்க போறது. எனிவே நாம வந்து எஸ்ஏ வந்து படிக்க தான் போறோம், சாராங்ஷ் வந்து நம்ம படிக்க தான் போறோம். ஸோ அப்ப சாராங்ஷ் படிக்கும் போதே இஆர்சி ரொம்ப ரொம்ப இதுல ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இது ஒரு பெரிய கஷ்டமா இருக்காது 5 லெசன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் இஆர்சி எதுல இருந்து வரப்போகுது உங்களுக்கு உருது காவிய கண்ட்ல இருந்து 1 கேட்க போறாங்க. ஸோ அது இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன்குள்ளதை நீங்க படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு லெசன்ஸ்க்கானது எல்லாமே வீடியோஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இ பார்ட்னு பாத்தீங்கன்னா இது எந்த டாபிக்ல இருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு பிராச்சீன் காவிய கண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. இதுல இருந்து 1 வரும், உங்களுக்கு ஒரு இஆர்சி வரும். ஸோ இதுக்கு நம்ம எத்தனை லெசன்ஸ் படிச்சுக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சி நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நமக்கு பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கு, அதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 4th இஆர்சி இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சி நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா ஒன்னு நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா பார்ட் வந்து உங்களுக்கு பஞ்சவட்டியில இருந்து உங்களுக்கு கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எத்தனை படிச்சுக்க போறோம்னா இஆர்சி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 வந்து நீங்க நல்லா தரவு பண்ணிக்கணும். ஸோ இங்க பாருங்க 1ல இருந்து 10. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10. ஸோ டோட்டல் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல இஆர்சி உங்களுக்கு 25 கொடுத்துருப்பாங்க. இதை நான் ஆக்சுவலி கைட்ல இருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு 25 இருக்கும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 10 நல்லா தரவு பண்ணீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு இஆர்சி அட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ டோட்டலா நம்ம 40 மார்க்ஸ்க்கு இஆர்சி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா தோஹே. ஸோ தோஹே வந்து 2 பேரோட தோஹே நம்ம வந்து ப்ராப்பரா கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். செகண்ட் ரோம் லெட்டர் உங்களுக்கு தோஹே வரப்போகுது. டோட்டலா 6 கொடுத்துருவாங்க. அதுல நீங்க 4 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதுல கபீர்தாஸோடதும் ரஹீமோடதும் நம்ம வந்து படிச்சா போதும். ஸோ அதுலயுமே எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன், அது கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா நீங்க 4 எழுதணும், 6 கொடுத்துருவாங்க. ஸோ இங்க பாருங்க 4 தோஹோं को पूरा कीजिए. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத நம்பர்ஸ் சொல்றேன், நீங்க அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ கபீர் கே தோஹேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபீர்தாஸுடையது. அது வந்து எதுல இருக்கும்னா பிராச்சீன் காவிய கண்டு பார்ட்ல உங்களுக்கு அது கபீர்தாஸுடைய தோஹி இருக்கும். அதுல என்னென்ன நம்பர்ஸ் நான் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, எயித்து, நைன்த்து. ஓகேவா? ஸோ டோட்டலா இந்த 7 நீங்க தரவு பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஷுவரா நீங்க 2 அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, எயித்து, நைன்த்து. ஸோ இந்த தோஹி வந்து நீங்க தரவு பண்ணிக்கோங்க. இது வந்து கபீர்தாஸ்ல நான் சொன்னது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரஹீமோடது. ஸோ ரஹீமோடது பாத்தீங்கன்னா எது நான் நம்பர் சொல்றேன், அதுமே நோட் பண்ணிக்கோங்க. இதுல செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து. ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு அப்படியே 2ல இருந்து கண்டினியூஷனை கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 2ல இருந்து கண்டினியூஷனா 8 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்க தரவு பண்ணீங்கனாலே ஷுவரா நீங்க வந்து 2 அட்டன் பண்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்க ஃபுல்லா படிச்சுட்டாலும் ஓகே தான், இன்னும் பெஸ்ட், இன்னும் கான்பிடன்ஸாவே நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ கபீர்க்கு ஏன்னா நம்ம 3 பேரோடது இருக்கு, நம்ம படிக்க போறது 2 பேரோட தான். ஸோ அந்த 2 பேரோடதுமே நீங்க 10மே தரவு பண்ணிட்டீங்கனாலும் இட் வில் பி மோர் பெட்டர். ஏன்னா இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸா தான் பாக்குறோம். இதுதான் 100% அப்படின்ட்டு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ற லெவல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தோஹியெல்லாம் நீங்க மேக்சிமம் வந்து ஃபுல்லா படிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் தோஹை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோஹைக்கு அப்புறம் தேர்ட் ஒன்னு, கவி பரீட்சை தேத்தே ஹுயே. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த டாபிக்ல இருந்து வருது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஆதூனிக் காவிய கண்டு சாராங்ஷம் நமக்கு வரப்போகுது இது. ஓகேவா? இதுல இருந்து கேட்க போறாங்க சாராங்ஷம் ஆதூனிக் காவிய கண்டுல இருந்து. ஸோ இதுக்கு நம்ம எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலி மார்க் நம்ம பாத்துருவோம். ஸோ 3 கொடுத்துருவாங்க, நீங்க 1 அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு 15 மார்க் நமக்கு எக்ஸாம்ல கொடுக்க போறாங்க. ஓகேவா? அது தேர்ட் ரோமன் லெட்டர்ல. ஸோ இந்த தேர்ட் ரோமன் லெட்டர் தான் உங்களுக்கு எந்த டாபிக்ல இருந்து வரும்னா ஆதூனிக் காவிய கண்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. அதனுடைய சாராங்ஷம் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 4 லெசன். இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசனுடைய சாராங்ஷம், அதோட உங்களுக்கு ஆங்ஸு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜான்சி கி ராணி. ஓகே? ஸோ டோட்டலா இந்த 6 லெசனோட சாராங்ஷம் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பிரேம் மாதிரி, மாத்ருபாஷா பிரேம், ஸ்வதேச பிரேம், விப்ளவ் காயன், வீர் பூஜா, அடுத்தது ஆங்ஸு, நெக்ஸ்ட் ஜான்சி கி ராணி. ஸோ இது மட்டும் நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 15 மார்க்குக்கு தேர்ட் ரோமன் லெட்டர் நமக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரோமன் லெட்டர். இது வந்து கவிதா கா சாராங்ஷ். ஓகேவா? சோ இது எந்த டாபிக்ல இருந்து வருதுன்னா உருது காவிய கண்டுல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நான் சொன்னாலே இஆர்சில நம்ம பார்த்தோம். இஆர்சிக்குனா ஃபர்ஸ்ட் 5 லெசனோட படிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப நம்ம இதுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இதுல ஃபர்ஸ்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சோ இந்த லெசன் சாராங்ஷம் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இது தரவு பண்ணி இஆர்சி ஆல்சோ இதுல கவர் ஆயிடும் இல்லையா? சோ அதனால அதுவும் ப்ராப்பரா நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுல 5th ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சவட்டிக்கு ஆதார் பர் ஷூர்படகா கா சித்திரன். ஸோ இது வந்து எந்த டாபிக்னா பஞ்சவடின்ற டாபிக்ல இருந்து தான் நமக்கு கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 5th ரோமன் லெட்டரா வரும். எஸ்ஏ மாதிரி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். 15 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்க்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சவடி அப்படின்றதுல சரித்திர சித்திரன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாபிக்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா சரித்திர சித்திரன் பஞ்சவட்டியில 4 டாபிக்ஸ் இருக்கும். அதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது லக்ஷ்மணோடது லக்ஷ்மண் கி மனோதஷாவும், அதுக்கடுத்து ஷூர்பனகா சரித்திர சித்திரன். ஸோ இது 2 டாபிக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 15 மார்க் கேட்க போறாங்க. நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டர் டிப்பனியா உங்களுக்கு கேட்பாங்க. அது உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பனியுமே வந்து 4 டிப்பனி இருக்கும் உங்களுக்கு. அதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 பேரோடது தரவு பண்ணிக்கோங்க. முக்கியமா ராமோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுதான் நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடா நம்ம கேட்கறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 2 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ராம், சீதை இவங்க 2 பேரோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேர்ட் ஒன் வந்து இப்போ இன்கேஸ் இது 2 இல்லாம உங்களுக்கு தேர்ட் ஒன் கேட்டுட்டாங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஞ்சவட்டி கண்ட் காவிக்கு பிராகிருதிக் சடாக்கா வர்ணன்.
இந்த பிராகிருதிக் சடான்றது ஒண்ணும் இல்ல, அந்த இயற்கை, அந்த பஞ்சவடி இடத்துல இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகை பத்தி தான் இங்க கேக்குறாங்க. சோ இது எல்லாமே நீங்க இஆர்சில படிச்சிருக்கீங்க. அண்ட் தென் வந்து அந்த லக்ஷ்மண் கி மனோதர்ஷா அதுல படிச்சிருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே தான் இதுல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேவா? சோ அப்போ இது ரெண்டு வந்து நீங்க நல்லா தர பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன் பிராகிருதிக் கேட்டாலும் நீங்க அந்த லக்ஷ்மண் கி மனோதர்ஷா, ஸோ அப்போ அந்த பஞ்சவடியில இருக்கிற இயற்கை காட்சிகளை பத்தி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே நீங்க ஜென்ரலாவே எக்ஸாம்ல எழுதலாம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் பாடம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பேப்பர் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷாரத் உத்தராதுல பேப்பர் 2 தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் செகண்ட் ரோமன் லெட்டர் ரெண்டுமே இஆர்சி தான் கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்க, 4 அவतरणों की संदर्भ सहित. ஸோ 20 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வரும். ஸோ அப்போ 4 நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 4 எழுதணும், ஒன்னுத்துக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 6 கொடுத்துருவாங்க. அதுல நீங்க 4 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன படிச்சுக்கலாம் அப்படின்றத நல்ல தரோட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது படிச்சாலே 100% நீங்க வந்து எக்ஸாம் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2ல எந்தெந்த இஆர்சிஸ் நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலி துருவசுவாமியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 30 இஆர்சி இருக்கும். நீங்க புக்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இதுல 30 இஆர்சி இருக்கும். இதுல நாம ஃபர்ஸ்ட் 12, அதாவது 1ல இருந்து 12 வரைக்கும் உள்ள இஆர்சியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14th, 15th, 17th, 19th, 20 to 28. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்றேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 12 நல்லா தரவு பண்ணிட்டு, ஸோ அடிஷ்னலா என்னென்ன நம்பர்ஸ் சொல்றேன் ஒன்ஸ் அகைன் நோட் பண்ணிக்கோங்க. 14, அதாவது 1 to 12 இல்லாம 14, 15, 17, 19, 20 to 28. ஸோ அப்போ டோட்டலா நம்ம எத்தனை படிக்க போறோம்? உங்களுக்கு 18 இயர்ஸ். இதுல படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து 4 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 18ன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. 18 படிக்கணுமா அப்படின்னு நீங்க ஒரி பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் துருவசுவாமின்றது ஒரு நாடகம் தான். ஸோ அந்த சாராம்சம் நீங்க படிச்சிட்டீங்கனாலே இஆர்சி நீங்க ஈஸியா வந்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, அது அழகா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் ஆல்சோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரித்திர சித்ரன். இதுல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் இஆர்சி பார்த்துட்டோங்க. ஸோ அதே தான் நீங்க செகண்ட் ரோமன் லெட்டர் ஆல்சோ பாருங்க. ஹிந்தி दो अवतरणों की संदर्भ सहित. அப்ப செகண்ட் ஒன்னும் சந்தர்ப்ப சகித் தான். இது எதுல இருந்து வருதுன்னு பார்ப்போம். இது ஏகாங்கிகா சாராம்சம். அப்ப ஏகாங்கில இருந்து தான் உங்களுக்கு செகண்ட் ரோமன் லெட்டருக்கான இஆர்சி கேட்க போறாங்க. சோ இதுக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கு இல்லையா, அதாவது சூரியோதய், உதயன், ரிஷஸ்ட்ரம், இந்த 3 லெசனுடைய இஆர்சி, இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சியை நல்லா தரவு பண்ணிட்டாலே நீங்க செகண்ட் ரோமன் லெட்டருக்கானது எழுதிடலாம். ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். அதுவுமே உங்களுக்கு 4 கொடுத்துருவாங்க. ஸோ அதுல நீங்க தோ அவतरणों 2 எழுதினா போதும். இதுக்குமே ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ், 10 மார்க். ஸோ அப்ப டோட்டலா இஆர்சிக்கு மட்டுமே நமக்கு 30 மார்க்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு எந்த லெசன் படிக்கணும்? இதுல ஏகாங்கில ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சி. இதுக்குமே நான் சாராம்சக்கும் வீடியோ போட்டிருக்கேன், இஆர்சிக்கும் வீடியோ இருக்கு. ஓகேவா? அந்த டிப்பனிக்கு ஆல்சோ நமக்கு வீடியோ இருக்கு. எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கனாலே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இன்னுமே டைம் இருக்கு, ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் சரித்திர சித்திரன் கேக்குறாங்க. ஸோ இந்த சரித்திர சித்திரம் தான் நம்ம இப்ப இஆர்சி பார்த்தோம்ல துருவசுவாமி இதுல. ஸோ அதே இதுலதான் நமக்கு சரித்திர சித்திரம் ஆல்சோ நம்ம வந்து பார்க்க போறோம் உங்களுக்கு. ஸோ இதுமே வந்து உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சரித்திர சித்திரம்ல யாரோடது படிக்க போறீங்கன்னா, ஸோ இதுல டோட்டலா 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இந்த 3 பேரோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. துருவசுவாமினி, ராமகுப்த், சந்திரகுப்த், இவங்க 3 பேரோடது நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே நீங்க இஆர்சி ஆல்சோ ஈஸியா எழுதிடலாம், டிப்பனியுமே ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்குக்கு எக்ஸாமுக்கு வரும். இது தேர்ட் ரோமன் லெட்டர்ல வரும். இங்க பாருங்க, திஸ் ஆர் தட்ல கேட்பாங்க. 15 மார்க்குக்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் 3 துருவசுவாமினி, ராமகுப்து, சந்திரகுப்தி 3 தரவோட படிச்சிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு டிப்னி ஆல்சோ கேட்க போறாங்க. ஸோ டிப்னி மட்டும் என்னன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது அப்படியே இந்த துருவசுவாமில வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஃபோர்த் ஒன் தீன் பர் டிப்னியா. அப்போ 4 கொடுத்துட்டு நீங்க 3 எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ 1 தான் நமக்கு ஆப்ஷனா நிக்குது.
ஸோ இதுக்குமே வந்து ஒரு டிப்பனிக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க். அப்போ 3 இதுக்கும் சேர்த்து நமக்கு 15 மார்க்குக்கு டிப்பனி நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுல யாரோடது நம்ம படிக்கலான்றத பார்க்கலாம். ஸோ இதுல ரோஹித், ஷக்ராஜ் அடிக்கடி கேட்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து கோமா, நெக்ஸ்ட் ஆச்சாரிய மிஹிரதேவ், மந்தாகினி, ஹிச்சடா. ஓகேவா? ஸோ அகைன் சொல்றேன், ரோஹித், ஷக்ராஜ், கோமா, ஆச்சாரிய மிஹிரதேவ், மந்தாகினி, ஹிச்சடா. ஸோ மந்தாகினின்றது பூங்கினா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம், இல்ல கட்கதாரணி, இந்த 3 நேம்ல ஏதாவது ஒரு நேம் கொடுத்தாலும் நீங்க இதுக்கான ஒரே ஆன்சர் தான் நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ்ட் ஆக வேண்டாம். ஸோ இந்த 3 பேருமே தரவு பண்ணிக்கோங்க. இந்த 3மே ஒரே கேரக்டர் தான். அடுத்தது ஹிச்சடா. ஸோ இது மட்டும் இந்த டிப்பனியில நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ नेक्स्ट पातेंगे इधर एकांकी. सो एकांकी कला की दृष्टि से किसी एक की आलोचना कीजिए. ஓகேவா? ஸோ இது 5th ரூம் லெட்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுவுமே வந்து ஆப்ஷன் கம்மி தான். ஸோ 2 கொடுத்துட்டு 1 தான் அட்டன் பண்ண போறீங்க. ஆனால் 15 மார்க்ஸ் வந்து அதிகம். 2ல 1 அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு என்ன லெசன் நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாங்கில நான் ஆல்ரெடி இஆர்சி சொன்ன அதே 3 லெசன் தான் நம்ம படிக்க போறோம். அப்போ இந்த 3 லெசன் நம்ம படிச்சாலே இஆர்சியும் எழுதிடலாம், நீங்க டிப்பனி ஆல்சோ எழுதிடலாம். ஓகேவா? அப்போ ஏகாங்கி இந்த 3 லெசனோட ஏகாங்கி நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 6th ரூம் லெட்டர் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிங்கிங் டோபர் டிப்பனி. அப்ப இதுவுமே இந்த லெசனுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நமக்கு வர போறாங்க. ஸோ அது என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா? இந்த 3 லெசன் நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு லெசனுக்குள்ளேயும் 2 கேரக்டர்ஸ் இல்ல ஒரு சிலதுல 3 கேரக்டர்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம டிப்பனியா படிக்க போறோம். அது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த டிப்பனின் போது யாரோடது கவர் ஆகுது பாருங்க. ஆச்சாரிய சஷாங்க், நிர்ஜகிரினி, சமுத்திரகுப்த, வாஸ்தவ தத்தா, மஞ்சு கோஷ், தத்தாகத், விபாண்டக், ஊர்வஷி, அங்கராஜ், ரோமபாத். சோ இத்தனை படிக்கணுமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 லெசனோட சாராம்ஷ் படிச்சுட்டாலே இந்த டிப்பனி வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஏன்னா அதுல இருந்து வர இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இவங்க. சோ அப்ப அந்த கதையை படிச்சாலே இவங்களை பத்தி நீங்க எழுதிடலாம். இதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி நீங்க ஒரு தடவை கதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டா நீங்க ஓனாவே எழுதலாம். ஏன்னா விஜயாவது உத்தராது வந்தாச்சு, நீங்க 1 டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மீனிங் புரிஞ்சிடும். ஸோ நான் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா அந்த மீனிங் புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நீங்க எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுல இந்த டிப்பனி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து விஸ்த்ருத் உத்தர் कीजिए. சோ இது வந்து அந்த பிராச்சீன் பாரத் கா இதிஹாஸ்ன்ற புக் இருக்கு இல்லையா, அந்த புக்ல பிராச்சீன் பாரத் கா இதிஹாஸ், இது நான் கைட்ல காமிக்கிறதுனா எனக்கு ஒரு கலெக்டிவா இதுல இருக்கும். நான் இதை வச்சு நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்றேன். சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடியது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசன், அதாவது प्राचीन भारत के इतिहास के स्रोत, भारत के प्रागैतिहासिक संस्कृत, सिंधु घाटी सभ्यता, आर्य द्राविड संस्कृतियों के मेल, இந்த 4 லெசனை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 7th லெசன். ஓகேவா? சோ 7th லெசனோட நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த 9th லெசன், ஃபர்ஸ்ட் 4, 7th and 9th லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு எத்தனை மார்க் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 மார்க் தான் நமக்கு வருது. இதுவுமே ஆப்ஷன் நமக்கு வந்து கம்மி. சோ 7th ரூம் லெட்டரா கேட்பாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸா கேட்பாங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? சோ இதுக்கானதான் நம்ம இப்ப நான் லெசன் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 லெசனும் 7th and 9th லெசன் நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற டிப்பனியும் இதுலயுமே டிப்பனி இருக்கு. ஓகேவா? அப்ப 8th ஒன் தான் இதுல இருக்கக்கூடிய டிப்பனியா கேட்க போறாங்க. சோ இதுக்கு டிப்பனி என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிப்பனியும் தனியாவே இருக்கும். இங்க பாருங்க. சோ டிப்பனின்றது அந்த ஒரு லெசனுக்குள்ள உங்களுக்கு 2 டிப்பனியோ இல்ல 3 டிப்பனியோ கொடுத்துருப்பாங்க. சோ இதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 8 அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல படிச்சீங்கனாலே இந்த ஃபர்ஸ்ட் 8மே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? இந்த 4 லெசன் சொல்லி அப்ப ஒரு லெசனுக்குள்ளேயும் டிப்பனிஸ் வரும்போது அப்படியே சேர்த்து படிச்சிருங்க. அப்ப அப்படி படிக்கும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு 8 டிப்பனியும் நம்ம படிச்சிருவோம். ஓகேவா? சோ இதை நான் திருப்பியும் பாக்குறேன். இது வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிளியரா வேணும் அப்படின்னா. சோ 8 வரைக்கும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் 9th ஒன் நம்ம அடிஷனலா படிக்க போறோம். சிஷு நாக வம்சன்றத டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதாவது அப்போ ஃபர்ஸ்ட் 9 படிச்சிட போறோம். ஃபர்ஸ்ட் 8 வந்து நீங்க இந்த 4 லெசன் படிக்கும் போதே கவர் ஆயிடும். அடிஷனலா நம்ம 9th ஒன்னும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 13th ஒன், சரி 11th டிக் பண்ணிக்கோங்க. மௌரிய கிராந்தி 9 வரைக்கும், அடுத்தது 11th, நெக்ஸ்ட் வந்து 13th மௌரிய சாசன் விவஸ்தா. ஓகே, இது நீங்க 7th லெசன் படிக்கும் போது இது உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட 18th வருவீங்க. சோ 18th அடிக்கடி கேட்கதான் குரல் கி மகானதா. ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட பாத்தீங்கன்னா 26th நாலந்தா விஸ்வவித்யாலய்.
ஸோ இந்த டிப்னி படிச்சீங்கனாலே நீங்க ஷுவரா அதுல ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஸோ திருப்பி இந்த டிப்னி மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 9, 11th, 13th, நெக்ஸ்ட் அதோட பாத்தீங்கன்னா 18th ஒன்னு, நெக்ஸ்ட் 26 நாலந்தா விஸ்வவித்யாலயம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு செகண்ட் பேப்பர் ஆல்சோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதர் ஒர்க்ஸ் இருந்ததுனால. ஸோ அதனால இது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் மாடல் பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுனால நான் ஃபர்ஸ்டே மாடல் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். அதையுமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் இன்கேஸ் மாடல் பேப்பர் இன்னும் நீங்க பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதனுடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதாவது லெசன்ஸ்க்கான லிங்க், லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க், அண்ட் தென் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? அண்ட் தென் எக்ஸாம் டேட் அண்ட் டைமிங்ஸ் ஆல்சோ அதுக்கான லிங்க்கும் ப்ரொவைட் பண்றேன். அண்ட் தென் அந்த வித்யார்த்தி மேலா வந்து கண்டக்ட் பண்றாங்க சபால. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் அடுத்தடுத்து லெசன்ஸ் வீடியோவோ இல்லை மாதிரி எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும். நீங்க ஈஸியா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே.